ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹை கோர்ட்லேருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இங்கே பாருங்கள், ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் செல் ஹை கோர்ட் மெட்ராஸ், சரிங்களா? இவங்க தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க, மெட்ராஸ் ஹை கோர்ட்டு. ஓகேங்களா? எப்போ அறிவிச்சாங்கன்னா டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 24ஆம் தேதி 24 மார்ச், சரிங்களா? அப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேரியஸ் போஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், டிரான்ஸ்லேட்டர், அப்புறம் ஜூனியர் கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு, டிரைவரு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், சரிங்களா? எம்டிஎஸ்ன்னு சொல்லுவோம். இந்த போஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் இங்கே பாருங்கள், ஹூ ஆர் நேட்டிவ்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, சரிங்களா? அவங்களாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸும் எலிஜிபிள், அப்புறம் புதுச்சேரி அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பீப்புள்ஸும் எலிஜிபிள். ஒன்லி த்ரூ ஆஃப்லைன் மோடு, சரிங்களா? ஆஃப்லைன் மோடு, அதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும் ஜாபுக்கு வந்து, சரிங்களா? ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற அந்த அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு இந்த போஸ்டலுக்கு தான் நம்ம சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? த ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ், சென்னை 600104 இந்த அட்ரஸுக்கு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டடை வந்து நம்ம சர்டிஃபிகேட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து கண்டிப்பாக செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். அதை என்க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் எப்போ வந்து லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்கன்னா 23/4/2024, சரிங்களா? 5:45 மணிக்குள்ளே வந்து அங்கே ரீச் ஆகிருக்கணும். எங்கே? இந்த அட்ரஸுக்கு ரீச் ஆகிருக்கணும், சென்னைக்கு வந்து. ஓகேங்களா? அதுக்கு மேலே அனுப்பிச்சா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க, அடுத்த மாதம் ஏப்ரல், அதாவது ஏப்ரல் 23, 2024, சரிங்களா? ஏப்ரல் 23, 2024 அதுதான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நம்ம அனுப்புகிற அந்த லெட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு ரீச் ஆகியிருக்கணும். ஓகேங்களா? அப்படி ரீச் ஆகலாம் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுற அந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? த கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு டவுன்லோட் த ப்ரீஸ்கிரைப்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இந்த லிங்க்கில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இது எப்படின்னா, அதாவது ஆன்லைனில் தான் இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், த டியூலி ஃபில்டு அப்ளிகேஷன் ஷல் பி சப்மிட்டட் வித் ஆல் காப்பீஸ் ரெக்யூர்ட் டு சர்டிஃபிகேட் செல்ஃப் அட்டஸ்டட். அதாவது சொன்ன மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணோம் பார்த்தீங்களா, சர்டிஃபிகேட்ஸு அதெல்லாம் என்ன பண்ணணும், செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கிட்டு அவங்க சொன்ன அந்த அட்ரஸுக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணணும். அடுத்த மாதம் ஏப்ரல் 23க்குள்ளே சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? போஸ்டர்லேயோ கொரியர்லேயோ அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வேரியஸ் போஸ்ட்டு சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபரு. ஓகேங்களா? வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 6. ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபரு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 9. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேர்டு டிரான்ஸ்லேட்டரு, இன்டர்பிரிட்டரு வேக்கன்சி 2, சரிங்களா? அதுக்கான பே ஸ்கேலும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் ஜூனியர் கிளர்க்கு வேக்கன்சி 23, டைப்பிஸ்ட்டு 13, டிரைவர் ஒன்று கேட்டிருக்காங்க. அப்புறம் எம்டிஎஸ் மல்டி ஸ்டாஃப், அந்த டாஸ்கிங் ஸ்டாஃப் இருக்குல்ல, அந்த வேக்கண்ட்டு 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் 74 வேகன்சி சொல்லியிருக்காங்க வேரியஸ் போஸ்டிங்கில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் பேக்லாக் வேகன்சியும் இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து இந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த கேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரல், எம்பிசி, ஓபிசி, எஸ்சி கேஸ்ட் வைஸும் அவங்க வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், சரிங்களா? ஏஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஏஜ்
எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 35 மேக்ஸிமம் 37 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இன்க்ளூடு, ஓகேங்களா. மேக்ஸிமம் 35, அப்புறம் ரிலாக்ஸேஷன் ஒரு 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு நிரம்பி இருக்கணும், ஓகேங்களா. 18 வயசு ஆனவர்களாக இருக்கணும். இதை தான் எல்லா கேஸ்ட்டுக்குமே எலிஜிபிலிட்டி, மினிமம் ஏஜ், சரிங்களா. அதே போல் அந்தந்த கேஸ்ட் வைஸு ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வாங்க, ஓகேங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்தீங்கன்னா அந்தந்த போஸ்ட் வைஸு என்னென்ன ரெக்கார்டு குவாலிஃபிகேஷன் வேணும் எஜுகேஷன் சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதையும் பார்த்துக்குங்க. இது பேஜ் நம்பர் 8க்கு போனால் தெரியும். இங்கே பாருங்கள், சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கண்டிப்பாக குவாலிஃபிகேஷன் இருக்கணும், சரிங்களா. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்டெனோகிராஃபி லோயர் ஜூனியர் கிரேடு இங்கிலீஷில் அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இல்லை டைப் ரைட்டிங்கில் வந்து ஒரு சீனியர் கிரேடில் இருக்கணும். இல்லை டைப் ரைட்டிங்கில் வந்து தமிழ், மலையாளம், தெலுங்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயரோ இல்லை ஜூனியர் கிரேடாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிட்டேரியாலாம் சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபருக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் வித் அடிஷ்னல் இந்த கிரிட்டேரியாலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதே போல் ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 12th பாஸ் பண்ணியிருக்கணும், சரிங்களா. 12th இல்லைன்னா அதுக்கு அபோவ் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் தான் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கிரிட்டேரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கணும். ஸ்டெனோகிராஃபி ஜூனியர் கிரேடு இங்கிலீஷு, இல்லை டைப் ரைட்டிங் அதே போல் சீனியர் கிரேடு இங்கிலீஷு, டைப் ரைட்டிங் ஜூனியர் கிரேட் தமிழ், மலையாளம், தெலுங்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முடிச்சிருக்கணும். எதுக்குன்னா ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட்டர் இல்லைனா இன்டர்பிரீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேகண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணும், ஓகேங்களா. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து எதுவும் தேவையில்லை, நெல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிகிரி வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், தெலுங்கு, மலையாளம் அதில் படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டியில் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, டிகிரி வித்து தெலுங்கு, மலையாளம் லாங்குவேஜில் வந்து முடிச்சிருக்கணும். அவங்க தான் வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி ஆவாங்க, ஓகேங்களா. தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜூனியர் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். டைப் ரைட்டிங் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் வந்து ஜூனியர் கிரேடாவது முடிச்சிருக்கணும். அதாவது இங்கிலீஷு, தமிழ், மலையாளம், தெலுங்கு இதில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். டைப் ரைட்டிங்கில் ஜூனியர் கிரேட் இங்கிலீஷு, இல்லை தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிரேடில் வந்து இருக்கணும் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க டைப்பிஸ்ட்டுக்கு. அப்புறம் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், ஓகேங்களா. டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து அதாவது டிரைவிங் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணணும். டிரைவிங் டெஸ்ட்டும் மெடிக்கல் டெஸ்ட்டும் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செகண்ட் கண்டிஷனில், ஓகேங்களா. அப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் எம்டிஎஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அது அவங்க வந்து மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், ஓகேங்களா. எஸ்எல்சி 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நில், சரிங்களா. 10th மட்டும் பாஸ் பண்ணி தான் அவங்க அப்ளை பண்ணலாம். எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப், ஓகேங்களா. இதுதான் வந்து வேரியஸ் போஸ்டிங்கான எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், சரிங்களா, சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் பாருங்கள், இந்த கேஸ்ட் ஜென்ரலு, எக்கனாமிக் வீக்கரு, அப்புறம் எம்பிசி, ஓபிசி, பிடி, பிசிஎம், இபிசி அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா. அதாவது போஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்தந்த போஸ்ட்டுக்கெலாம். இப்போ இந்த கேஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சீனியர் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் கிளர்க்கு, டிரான்ஸ்லேட்டரு, இன்டர்பிரீட்டரு, டைப்பிஸ்ட்டு அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா 750 ரூபா அவங்க வந்து ஃபீஸ் பே பண்ணணும். எப்படின்னா டிடி டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்புறீங்கல்ல, அதுக்கு அதை கூடவே அட்டாச் பண்ணி அதை அனுப்பிச்சி விட்டுறணும், சரிங்களா. அதே போல் டிரைவருக்கும் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து பே பண்ணணும். இது இந்த கேஸ்ட்டு. இதுவே நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி நம்ம அந்த கேஸ்ட்டில் வந்தீங்கன்னா அதாவது மாற்றுத்திறனாளி, பிடபிள்யூடி, பர்சன் வித் டிசேபிலிட்டிஸ் அந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் வந்து டோட்டலாக கிடையாது, சரிங்களா. டோட்டல் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஃபீஸ் வந்து கிடையாது, இவங்களுக்கு மட்டும்தான் ஃபீஸு. அதுவும் ஜாப் வைஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இந்த ஜாபுக்கு 750 ரூபா. டிரைவருக்கும்
எம்டிஎஸ் அந்த ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரூ. 500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து எக்ஸாம் ஃபீஸ்க்கான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லொக்கேஷனு ஜாப் எங்கே அப்படின்றத பாருங்க. ஜாப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து பாண்டிச்சேரியில் தான் ஜாப் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யூனியன் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி போஸ்டட் எனி கோர்ட் இன் த யூனியன் டெரிட்டரி ஆஃப் தி புதுச்சேரி. சரிங்களா? ஜாப் வந்து கம்ப்ளீட்டாக பாண்டிச்சேரியில் தான். ஓகேங்களா? அதுதான் அங்கே கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆனால் ஜாப் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற கோர்ட்டில் தான் ஜாப். சரிங்களா? ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனு டிகிரி ஸ்டாண்டர்டு அதுக்கப்புறம் அதான் அந்தந்த போஸ்டிங் வைஸ் எந்தெந்த போஸ்டிங்லாம் நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் சொன்னோமோ ரிட்டன் எக்ஸாம் டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. எந்தெந்த போஸ்டிங்லாம் 12th ஸ்டாண்டர்டோ அது வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹெச்எஸ்சி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அதே போல் எம்டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டா அப்போ 10th ஸ்டாண்டர்டில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். டிரைவருக்கும் எக்ஸாம் இருக்குது. 8th ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் வந்து கேட்பாங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன். சரிங்களா? அதே போல் இவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டெனோகிராஃபர் சீனியர் கிரேடு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது கொடுத்துருக்காங்க. சிலபஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 40, ஓவரால் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100. சரிங்களா? சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபரு. அதே போல் அவங்களுக்கு வந்து எந்தெந்த மெத்தடில் நடக்கும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் டெஸ்ட்டு வைப்பாங்க. அப்புறம் எப்படி அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்றத வைக்கிறாங்க. அதாவது மிஸ்டேக் ஃபுல் மிஸ்டேக் இருந்தால் 1 மார்க் மைனஸ் செய்யப்படும். ஆஃப் மிஸ்டேக் இருந்தால் ஆஃப் மார்க் மைனஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியராக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் கிரேடுக்கும் அதே போல் தான். சீனியர் கிரேடுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே போல் தான் ஜூனியர் கிரேடுக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதே போல் ஃபஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இப்படி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டில் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் பேப்பர்ஸ் எவாலுவேட் பண்ணிவிட்டு அப்புறம் மார்க் வந்து எப்படி மைனஸ் பண்ணுவோம் ராங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிளர்க்குக்கு வந்து எப்படி எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் அதே போல் தான். எல்லா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 40 மார்க்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. சிலபஸ் மட்டும் லைட்டாக வந்து வேரி ஆகும். ஆனால் ஸ்டாண்டர்ட் மட்டும் மாறும் அவ்வளோதான். டிகிரி ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? சிலபஸில் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் மாற்றம் இல்லை. ஸ்டாண்டர்டில் மட்டும் தான் வந்து சேஞ்சஸ் இருக்குது. சரிங்களா? மேக்ஸிமம் மார்க் 100, மினிமம் மார்க்கு 40. ஓகேங்களா? இதுதான் வந்து வேரியஸ் போஸ்டிங். அதே போல் டிரைவருக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? 8th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லியிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கும் 100 மார்க்கு மினிமம் வந்து 40 மார்க். அவங்களுக்கு சிலபஸில் மட்டும் லைட்டாக வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் இல்லையா? சிலபஸ் மட்டும் லைட் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டு அதாவது டிரைவராக இருக்காங்கள டிரைவர் எபிலிட்டி மெடிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதான் இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து அந்த டெஸ்ட்டு அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில்ஸ். சரிங்களா? அதே போல் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் 100, 10th ஸ்டாண்டர்டு மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா 40. சரிங்களா? அதில் அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. எப்படிலாம் வந்து எக்ஸாம் அதாவது சிலபஸ்லாம் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கடைசியாக வந்து இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். அதாவது நோ டிஏடிஏ அதாவது இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து சப்போஸ் இன்டர்வியூ கால் பண்ணுவாங்கல்ல அங்கே கூப்பிட்டாங்கன்னா போகிறதுல வந்து டிஏ அதாவது ட்ராவலிங் அலவன்ஸு ஃபுட் அலவன்ஸ் எல்லாம் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளியராக. அதே போல் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதுச்சேரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸாம் சென்டர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது எங்கே ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து புதுச்சேரியில் வந்து அதாவது பாண்டிச்சேரியில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எனி அதர் பிளேஸில் வந்து நாங்கள் வந்து டிசைட் பண்ணுவோம் அப்படின்றத அப்புறமா வந்து சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ட்ராவலிங் அலவன்ஸும் இல்லை ஃபுட் அலவன்ஸ் எதுவும் தரமாட்டோம். யாரெல்லாம் ரிட்டன் எக்ஸாமுக்கு வரீங்களோ அவங்களுக்கு அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து நோட்டிஃபை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வெப்சைட்டில் வந்து ஒன்ஸ் ரிட்டன் எக்ஸாம் ஓவர் ஆச்சுன்னா அவங்க வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க.
அந்த ரிசல்ட்ஸ் வந்து அதுக்கான வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் மட்டும் பார்த்துக்குங்க. லாஸ்ட் டேட் வந்து அடுத்த மாதம் 23 ஏப்ரல் 2024. ஓகேங்களா? அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ் பிஃபோராக அங்கே, அதாவது 22 இல்லை 20 ஏப்ரலுக்குள்ளே மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த அட்ரஸுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்க்ளோஸ் பண்ணிவிட்டு அட்டஸ்டட் வாங்கணும் முக்கியமாக. சரிங்களா? அட்டஸ்டட் வாங்கி சர்டிஃபிகேட்ஸ் என்க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த கேஸ்ட்டில் வரீங்களோ ஃபீஸ் பேமெண்ட் வந்து டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்துகிட்டு, அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்துகிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ண அப்ளிகேஷனோட என்க்ளோஸ் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து இந்த டேட்டுக்குள்ளே அனுப்பணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 20 ஏப்ரலுக்குள்ளே அனுப்பிச்சிடுங்க. சரிங்களா? அனுப்பிட்டா ஃபர்தராக அவங்க வந்து எல்லாம் நோட்டிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு, அந்த டவுன்லோட் பண்ணுற பிடிஎஃப் லிங்க்கை வந்து நான் வந்து இந்த வீடியோவில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணி பாருங்கள் டீட்டெயிலாக. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். சரிங்களா? நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.